Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து React சம்பந்தமா பார்க்க போறோம். React வந்து என்னன்னா front end framework ஒன்னு. இப்போ வந்து இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றதுன்றது முத பாப்போம். இப்போ நம்ம கூகுள்ல போய்ட்டு சிம்பிளா நம்ம React இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம PCக்கு வந்து ஏன்னா வந்து get started React னு டைப் பண்ணுங்க. ஓகே இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜுக்கு வருவீங்க. இதில் வந்து நீங்கள் கெட் ஸ்டார்டட் கொடுத்து நீங்கள் நியூ பேஜுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து கிரியேட் நியூ ஆப்னு கொடுத்தா டிரெக்டாக அந்த ஆப்பை அதை வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொடுக்கும். இந்த லிங்க் வந்து நான் கெட் ஸ்டார்டத்தை கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஏக்கா பிகினர் இப்போ கெட் ஸ்டார்டட் ரைட். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஒரு ஆப் ஒன்று ஃபஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து கிரியேட் நியூ ஆப் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரியாக்ட்டுக்கு வந்து முதல் வந்து எப்படி ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. npxன்னு சொல்லி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ரைட். இப்போ இதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா Node.js வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மெஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா Node.js இன்ஸ்டால் பண்ணணும்னா அது ஒரு பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுதான் எல்லா பேக்கேஜையும் வந்து மேனேஜ் பண்ணுறது. நீங்கள் ஆங்குலர் யூஸ் பண்ணால் இந்த நோட் யூஸ் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி இது யூஸ் பண்ணுறதா தான் உங்களுக்கு யூஸ் பண்ணணும். ரியாக்ட்டுக்கும் நீங்கள் நோட் மாடியூல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த கமாண்டெல்லாம் ரன் ஆகும், இல்லாட்டி ரன் ஆகாது. ஓகே. இப்போ இந்த npx இந்த கமாண்ட் அடித்து மை ஆப்ன்றதை ரன் பண்ணணும். ஓகே. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இது டிரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டிரெக்டாகவும் நீங்கள் இந்த மாதிரி வந்துடலாம். ஓகே. நீங்கள் அங்கிட்டு போக தேவையில்லை. டிரெக்டாக நியூ ஆப்னு க்ரியேட் பண்ணாவே இந்த கமாண்டை வந்து நீங்கள் உங்களோட பிசியில் ரன் பண்ணாவே நீங்கள் வந்து ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே. இப்போ மை ஆப்ன்றது தான் பேர். நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த ஆப்புக்கு பேர் வந்து மை ஆப். நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் நீங்கள் மை ஆப்னு சொல்லி அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சிடின்னு சொல்லி, சிடினா சேஞ்ச் டிரெக்டரி. ஓகே. npm ஸ்டார்ட்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் இ டிரைவில். ஏதாவது நேம் ஒன்று கொடுங்க. இப்படி இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை. ரியாக்ட் ப்ராஜெக்ட்னு இப்போ என்டர் பண்ணிவிட்டு இது ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே தான் நான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே நான் அந்த அட்ரஸ் பாரில் வச்சுட்டு சிஎம்டி டைப் பண்ணால் இந்த மாதிரி அந்த அட்ரஸ் பாருக்குள்ளேயே உங்களோட ஃபோல்டருக்கு இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே நான் இந்த npx கமாண்டை ரன் பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கேண்ணா காப்பி ஆகலை, திரும்ப பார்ப்போம். என் பேஸ்ட் ஆகுதில்ல. ரைட். இப்போ திரும்ப போய் இதை காப்பி பண்ணுறோம். இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ணுறேன். நேரம் உங்களோட கம்ப்ளீட் நோட் மாடியூல்ஸ் எல்லாமே இங்கே டவுன்லோட் ஆகி உங்களோட அந்த ஃபோல்டருக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு வருவாங்கண்ணே. இங்கே வெயிட் பண்ணுங்கள். இப்போ என் இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோ, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு நினைக்க கொஞ்சம் பார்ப்போம். ரைட். இதை இப்போ நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபாஸ்ட்டாக வந்து டக்குன்னு இது டவுன்லோடாக இன்ஸ்டால் ஆகிடுங்க. இப்போ நான் பார்ப்பேன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனதான் அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு எனக்கு. ரைட். ஓகே. இந்த உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அப்படி இன்ஸ்டால் ஆனால் கடைசி இந்த மாதிரி தான் அப்படி ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் ஒன்று தான் வரும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீன் எழுதி இப்போ இது எப்படி செஞ்சால் சக்ஸஸாக நீங்கள் ஹாப்பி ஹேக்கிங் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இல்லைனா அதில் எரர்ஸ் வந்து உங்களுக்கு காண்பிக்கும். உங்களோட இன்டர்நெட் ப்ராப்ளம் எல்லா எரர்ஸும் காண்பிக்கும். இந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் ஓப்பன் பண்ணால் இது தான் உங்களுக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் வந்து VS கோட் எடிட்டர் நீங்கள் உங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். VS கோட் எடிட்டர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சிஎம்டின்னு டைப் பண்ணி கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிச்சிங்கன்னா உங்களோட VS கோட் எடிட்டருக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. VS கோட் எடிட்டருக்கு அப்படியே உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். சரியான யூசர் ஃப்ரெண்ட்லி இந்த VS கோட் எடிட்டர். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணலான்னா கூகுளில் போய்ட்டு VS கோட் எடிட்டர்னு அடிச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை டெர்மினல். இப்போ இதே மாதிரி டெர்மினல் தான் அதுலேயும் இருக்குது பாருங்கள். இதே டெர்மினல் தான் உங்களுக்கு வந்து இப்போ சிடி மை ஆப் இதை இப்போ ரியாக்ட் ப்ராஜெக்டில் இருக்கிறீங்க. மை ஆப்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போவீங்க. இப்போ இதுலேயும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டெர்மினல்னு கொடுத்துருக்காங்க இதில். இப்போ அதே மாதிரி தான் டெர்மினல் வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த ஐடியிலையும் ஒரு டெர்மினல் இருக்குது. இந்த VS கோட் எடிட்டர்லேயும் ஒரு டெர்மினல் இருக்குது. இந்த டெர்மினல் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ரைட். ஓகே. இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்ப்போம். npm ஸ்டார்ட் ரன் என்டர் பண்ணுறோம். உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுது உங்கள் மெஷின்ஸ்க்கு வந்து.
ஓகே ஓகே இந்த இப்போ வந்து உங்களுக்கு சர்வர் வந்து ஒன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் அதை உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணிடுவோம். கான்ஃபிகர் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங் தி டெவலப்மெண்ட் சர்வர் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரௌசருக்கு வந்து இப்போ லோட் ஆகுது பாருங்கள். ரைட், இந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறேன்னா இந்த மாதிரி தான் லோட் ஆகும் ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் இப்படியா லோட் ஆகுங்க, டக்குன்னு வந்துடும் ப்ராஜெக்ட் வந்து. அது ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகி தான் உங்களுக்கு ப்ரௌசர் கான்ஃபிகர் பண்ணி உங்களுக்கான அவுட்புட்டை இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி காட்டும். ஓகே, கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னா நோட் மாடியூல்ஸ், இதில் தான் அவ்வளோ மாடியூல்ஸும் வந்து இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். உங்களுக்கு அவ்வளோ டிபெண்டன்சிஸ் இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே ரைட், அடுத்து வந்து package.json, இதில் உள்ள ஒவ்வொரு ரியாக்டில் உள்ள அவ்வளோ பேக்கேஜஸ் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, package.jsன்ற ஃபைலில் வந்து உங்களுக்கு பேக்கேஜஸ் இந்த ரன் இதில் அவ்வளோ பேக்கேஜஸ் இதில் ரன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து ஸ்டார்ட், ரன், பில்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து npm இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் npm ஸ்டார்ட், பில்ட், டெஸ்ட் இந்த கமாண்டை கொடுத்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ராஜெக்ட். ரைட், பார்த்து எஸ்ஆர்சியில் போய்ட்டு பப்ளிக் index.html இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன ரூட், இப்போ இதில் வந்து ரூட் இதுதான் வந்து ரியாக்ட் வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா இதுதான் காரணம். வந்து இதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ் index.html தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரூட் இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட்டில் தான் அது ரன் ஆகும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். இந்த ஐடி டிவ் ஐடி ரூட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பார்த்த ஃபைல் நம்ம பார்ப்போம் app.js, இதில் தான் நம்மளோட டிசைன் இருக்குது. ஓகே, app.jsன்றதில் இந்த ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ இன்னொரு முக்கியமான ஃபைல் index.js. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் இந்த நீங்கள் அதில் செட் பண்ண ரூட் இதில் தான் இது வழியால் தான் ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் உள்ளுக்கு ஆப்புன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்போனன்ட். இது எல்லாம் வந்து கம்போனன்ட் தான். இப்போ ஆப்புன்ற கம்போனன்ட் இதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணுவோம். ரைட், இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம ரிமூவ் பண்ணாமல் இதை போடுவோம். ஓகே ஓகே, போட்ட அப்படியே வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் ரிமூவ் பண்ண தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து பாருங்கள் ரியாக்ட் டாமில் வந்து ரெண்டை பண்ணுறோம். அந்த ஆப்புன்ற கம்போனண்ட்டை ஆப்புன்ற கம்போனண்ட் எங்கே இருக்குதுன்னா நம்ம உங்களுக்கு காட்டினேன் app.jsன்னு சொல்லி ஃபைலில். இப்போ அதில் வந்து தான் உங்களுக்கு ரூட்டுக்கு வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது இதாகுது பார்த்தீங்கன்னா app.jsனால் இது நம்மளை காட்டின ஃபைல். இதை வந்து நம்ம லோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் தான் நீங்கள் முதல்ல நீங்கள் லோட் பண்ணுற நேரம் வந்து இந்த CSS அண்ட் JSS ஸ்டைல் தான் ரியாக்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற நேரம் ஒரு டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்த லோகோ எல்லாம் வந்தது வந்து இந்த ஃபைல் தான். இதெல்லாம் நம்ம வந்து இந்த ரிட்டர்ன் உள்ளுக்குள்ள இந்த இதை வந்து நம்ம அழிப்போம். அழிச்சிட்டு இப்போ இதில் ஒன்றுமே தேவையில்லை. இப்போ பிளாங்காக ஒரு ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷன் எழுதுற நேரம் சும்மா நீங்கள் உங்களோட HTML ஃபைலில் வந்து நீங்கள் எழுதுங்க. இந்த ரிட்டர்ன் உள்ளுக்கு டிவ்னு சொல்லி போட்டு டிவ்னு அடிப்போம். அடிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் பேர் எழுதுங்க. என்ன எழுத போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. H1 டேக் உள்ளுக்கு நீங்கள் ஒரு ஹெட்டிங் ஒன்று எழுதுங்க, ஹலோ வேர்ல்டுன்னு எழுதுறீங்க. ஓகே, இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு எழுதிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்னு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வரும். வெரி சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷன் எழுதலாம். இது ஜஸ்ட் பேசிக் தாங்க. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து index.html தான் ஃபைல் வந்து முதல்ல ரியாக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த தான் ப்ராசஸ் வந்து அந்த ரூட்ன்ற இதை வந்து கால் பண்ண ரூட் எங்கே இருக்குன்னா index.jsல இருக்குது. index.jsல வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது தான் நீங்கள் ஃபஸ்ட் வந்து என்ன கால் பண்ணியிருக்கீங்க ஆப்புன்றதை கால் பண்ணியிருக்கீங்க. ரைட், இந்த அதனால் இந்த ஆப்புன்ற உள்ள கம்போனன்ட் வந்து ரன் ஆகுது. நீங்கள் என்னென்ன கம்போனன்ட் ரன் பண்ண அதில் கொடுக்குறீங்களோ அந்த கம்போனன்ட்டெல்லாம் ரன் ஆகும். ரைட், ஓகே, அதாவது சிங்கிள் பேஜ் ஒன்று மட்டும் தான் வச்சிருப்பார் ரியாக்ட் வந்து index.html. அதில் ரூட்டுன்றதை கால் பண்ணி ரன் பண்ணுறது தான். இது சம்மந்தமாக இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் மேலதிகமாக.